பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்பாட் ஆன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். IBC தமிழ் செய்திகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்நோக்கும் சவால்களின் போது அவரை கைவிடாது அவரோடு இருப்பேன் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன். இவ்வாறு வடமாகாண முன்னாள் ஆளுநர் ரெஜினோல் குரே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், எனது வீட்டில் 18 பேர் கொண்ட குழு ஒன்று கூடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்துவதற்கும் வேறு வழியில் கொண்டு செல்வதற்கும் முயற்சிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின. எனது வீட்டு வளாகத்தில் அவ்வாறான குழு ஒன்று சந்திப்பதற்கு நான் இடம் வழங்கியது பொய். ரகசியங்களை மறைத்து சூழ்ச்சி செய்வதற்கு இல்லை என்பதை நான் மிக தெளிவாக கூறுகிறேன். அவ்வாறான சூழ்ச்சி ஒன்று செய்ய வேண்டுமெனில் அதுபோன்ற பிரசித்தமான இடங்களில் கூட்டம் நடத்தும் அளவிற்கு நான் சிறு குழந்தை அல்ல. சூழ்ச்சி ஒன்றை நடத்துவதாயின் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்களிடம் நான் கையெழுத்துக்களை பெற்றிருப்பேனா? இல்லையே. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் அன்றைய தினமே நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்கவிடம் அனைத்து விடயங்களையும் ஒளிவு மறைவின்றி தெளிவுபடுத்தியிருந்தேன். சூழ்ச்சி ஒன்று இல்லாததன் காரணமாகவே எதனையும் நான் மறைக்கவில்லை. ஜனாதிபதியால் இது குறித்து வினவப்பட்ட போது எவ்வித மறைவுமின்றி நான் அறிவித்தேன். டிசம்பர் 2018 மாலை 3:30 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஜனாதிபதி அது குறித்து அறிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்நிலையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்நோக்கும் சவால்களின் போது அவரை கைவிடாது அவரோடு இருப்பேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. Send money to Sri Lanka with Spot On Money. Visit www.spoton.money.